ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் முபாரக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ஸ்பெஷல் மோமோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்க ரொம்ப நாளாக கேட்டாங்க, மோமோஸ் செஞ்சு கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இத்தனை நாளாக செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கும் நான் செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சிட்ருக்கோம். இஃப்தாருக்கு டைமும் ஆயிடுச்சு, வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிற அவசரத்தில் டைமும் ஆயிடுச்சுங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வீடியோ இருக்குது. சரி, எடுத்த வீடியோ ஏன் நம்ம அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நான் செஞ்ச மோமோஸ் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு மைதா எடுத்து நல்லா பிசைஞ்சு அது ரெஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான மோமோஸுக்கு உண்டான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் கேபேஜு, அதுக்கப்புறம் கேப்சிகம், அப்புறம் கேரட்டு எல்லாம் கட் பண்ணி நான் வச்சுட்டேன். இந்த டைம் பார்த்து கரண்ட்டும் போயிடுச்சு காய்ஸ், ஒரே இருட்டாக தான் இருக்குது. வீடியோ கொஞ்சம் இருட்டுத்தனமாக தான் இருக்கும், சரியான கிளியரன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, மோமோஸுக்கு உண்டான சிக்கன் பெப்பர் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டோம். அது வெந்த சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை நண்பர்களே, கரண்ட் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நான் சோப்பர் எடுத்து ஒரு சாப் பண்ணிட்டு வச்சுட்டோம். நல்லா தானே இருக்குது, போதும் அப்படின்னு நினச்சிட்டு சாப் பண்ணி வச்சிட்டோம். இது பாருங்களேன், ஆரஞ்சு க்ரீன் ஒயிட்டு. இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிகிறது? எனக்கு தேசிய கொடி மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தான் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, சிக்கன்லேயும் வெஜிடபிள்லேயும் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணி, மயோனைஸும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தங்காட்டி மயோனைஸ் ரெடி பண்ண வீடியோ எடுக்க மறந்துட்டேன் காய்ஸ். நான் சொல்லிடுறேன். 2 முட்டை, அப்புறம் 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், 1 லெமன், கொஞ்சம் வினிகர், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 மிளகு நல்லா போட்டு மிக்சியில் அடித்தோம். மயோனைஸ் ரெடி. அப்புறம் அந்த மயோனைஸை இதில் மிக்ஸ் பண்ணி இதுவும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் என்ன, மோமோஸுக்கு உண்டான ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன, மோமோஸ் செய்ய போகலாமா? ஊற வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம். உருட்டி எடுத்த உருண்டை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சி எடுத்தது உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் வரலைன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி கட் பண்ணி எடுத்துக்குவோம். போதும், நான் ரொம்ப ஓவராக இழுத்து பேசுகிறேனோ? நான் சும்மா காமெடிக்காக பேசினேன், யாரும் சிரிக்க வேண்டாம். அப்புறம் என்ன, நம்ம தேய்ச்சி வச்ச மாவில் நம்மளோட மோமோஸோட ஸ்டஃபிங் வச்சு நம்ம லைட்டாக ஓரமெல்லாம் மடித்து மோமோஸோட ஷேப்பில் கொண்டு வந்துடுவோம். நம்மளுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்பு தாங்க உண்மையிலுமே மோமோஸோட ஷேப்பு. அது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காது, உண்மைதானே காய்ஸ்? நான் ஷேப் பிடிச்சி தட்டில் வச்சுருக்கிற ஒவ்வொரு மோமோஸையும் பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரியும், நம்ம பிடிக்கிறது தான் ஷேப்பு, அதுதான் மோமோஸ். அப்படி தானே காய்ஸ்? அப்புறம் என்ன, ரெடி பண்ணி வச்ச எல்லா மோமோஸையும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துச்சுன்னா மோமோஸ் ரெடி தான். அப்புறம் மோமோஸுக்கு ரெடி பண்ண சட்னி நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுவும் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான், மோமோஸ் சட்னி எப்படி ரெடி பண்ணணும்னு. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் நண்பர்களே.